வசனம் தியானத்தின் தலைப்பு. திருவசனத்தின் மேல் வாஞ்சையாயிருப்போம், தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்வோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனம் 3 வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். உலகத்திலே எங்கே பிறந்தாலும் ஆரோக்கியத்தோடு புதிதாய் பிறந்த குழந்தை தன்னுடைய ஆகாரமாகிய பாலுக்காக அழுவது இயல்பு. அந்த குழந்தையை அமைதிப்படுத்த விலையுயர்ந்த ஆடைகளை உனக்கு தருகிறேன், கார் தருகிறேன், வீடு தருகிறேன், விளையாட பொருட்களை தருகிறேன் என்று எதை கூறினாலும் அந்த குழந்தையின் தேவையை பூர்த்தி செய்வது பால் மட்டுமே. அதுபோல தேவனை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் புதிய குழந்தையாக பிறக்கிறோம். நமக்கு அவசியம் தேவை களங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய திருவசனமே. வசனத்தை உட்கொள்ள நாம் வளருகிறோம். தேவனுடைய வசனத்தின் மேல் தானாக நமக்கு வாஞ்சை உண்டாகும். அப்பொழுது கர்த்தர் தயையுள்ளவர் என்பதையும் நாம் ருசி பார்க்க முடியும். நாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக பிறந்ததிலிருந்து கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் வளர வேண்டும் என்று எபேசியர் 4:11 பார்க்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு தேவை வேத வசனமே. ஆதலால் தினமும் நாம் வேத வசனங்களை வாசிப்போம், தியானிப்போம், அதை வைத்து ஜெபிப்போம். யோபு 23:12 யோபு கூறும்போது, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டேன் என்றார். பவுல் சொல்லும் போது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்கிறார். நம்முடைய இருதயம் வேத வசனத்தினால் நிரம்பி இருக்கும் போது நாம் சோர்ந்து போக மாட்டோம். வார்த்தையின் பலத்தினால் நாம் நிலை நிற்க முடியும். ஆண்டவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை பற்றி சங்கீதம் 91:14 வாசிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எந்த பாவமோ சாபமோ பாரமோ வேதனையோ எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். ஆகவே புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனுஷன் பலன் கொள்ளும்படியாக எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் ஆண்டவரை வாஞ்சையோடு வாசிக்க தியானிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளிலே விடுதலை வேண்டுமோ அந்த பகுதிகளிலெல்லாம் விடுதலையை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளெஸ்ஸட் டே.